விநாயகர் பிறந்ததற்கான புராண கதைகளில் மிகவும் பிரபலமானது. இதோ பழங்காலத்தில் கைலை மலையில் பார்வதி தேவி தன் கணவரான சிவபெருமானின் கவனத்தை ஈர்க்க ஒரு வழி தேடிக் கொண்டிருந்தார். சிவபெருமான் பெரும்பாலும் தியானத்திலும் உலக கடமைகளிலும் ஆழ்ந்திருந்தார். தன் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் தனக்கென்று ஒரு காவலன் வேண்டும் என்பதற்காகவும் பார்வதி தேவி முடிவிட்டார். ஒரு நாள் பார்வதி தேவி நீரச் சென்ற போது தன் உடலில் இருந்து எடுத்த மஞ்சள் தூளுந்தனம் பிசைந்து அதற்குன்று ஒரு சிறுவனை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுத்தார். அந்த சிறுவன் பேரழகும் வலிமையும் குன்றவனாயிருந்தான். நீ என் மகன், எனக்கு மட்டுமே உரியவன். நான் திரும்பும் வரை இந்த அரண்மனை வாசலில் நின்று யாரையும் உள்ளே விடாதே என்ன தேவி அவனிட கட்டளையிட்டார். அவனுடைய தாயற்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த சிறுவன் வாயில காவல காத்திருந்தான். நான் உள்ளே செல்ல வேண்டும். நீ யார்? என் தாயின் கட்டளைப்படி யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது. நான் பார்வதியின் கணவர். நீராடிட்டு வெளியே வந்த பார்வதி தேவி தன் மகன் தலை துண்டிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடப்பத்த பாய்ச்சி நிலைகுலம் போனான். அவ துக்கத்தால் கலங்கி தன் மகனை திரும்ப பெற வேண்டும் சிவபெருமானிடம் முறையிட்டார். வடக்கு பக்கம் திரும்பி சென்று அங்கே எந்த உயிரினா தன் தாயை பார்க்காமல் தனியே இருக்கிறதோ அதன் தலைய கொண்டு வாருங்க. உயிர் அச்சுருவனே விநாயகர் யானை முக்தேக்கவர் கஜான். பார்வதி தேவியும் சீபெருமானும் அவரை ஆசீர்வித்தனர். எல்லா தெய்வங்களுக்கும் மேலாக இவனே முதுக்கடவுளாவா? எந்த ஒரு செயலையோ வழிபாட்டையோ ஆரம்பிப்பதற்கு முன் இவரை வாங்க வேண்டும். இவருக்கு பூர்ணா என்ன ஒரு பெயர் உண்டே. அன்று முதல் எந்த செயல் தொடங்கப்பட்டாலும் தடையின்றி வெற்றி பெற முதல்ல விநாயக பெருமா வணங்கப்படுறார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? வேறு ஏதாவது புராண கதை அல்லது ஒரு நீதி கதை சொல்ல வேண்டுமா?